அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய விவாதத்திலே ஷேக் அப்துல்லா பல ஹதீஸுகளில் முன்பாதியை சொல்லி பின்பாதியை மறைத்து அந்த பின்பாதி அவருடைய கருத்துக்கு மாற்றமாக இருப்பது தெரிந்து கொண்டே இருட்டடிப்பு செய்தார் என்பதை வீடியோ கிளிப் ஆதாரங்களோடு அவர் பேசிய பேச்சுக்களை ஆதாரமாக கொண்டு தெளிவாக நிரூபித்து விட்டோம். இருட்டடிப்புக்கு பதிலே கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதே போல் இமாம்கள்லாம் கேம நாள் வரைக்கும் நாங்கள் சொன்னால் சட்டம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்ட்டு இமாம்கள் பேராலையும் பொய் சொல்லிட்டார்னு சொன்னோம். ஆதாரத்தை கேட்டோம். கடைசி அமர்வில் அதுக்கு அவர் ஆதாரமே தரவே இல்லை. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெயரால் இட்டுக்கட்டி ஒரு செய்தியை நேற்று சொன்னார். அதுக்கு பிறகு 3 மணி நேரம் அவகாசம் அவருக்கு இருந்தது. அந்த திருமதியில் இருக்கிற அந்த ஹதீஸை எடுத்து கேட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் காட்டாமல் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நான் தர்றேன் அப்படிங்கிறார். ஒரு கேள்வியை கேட்டு மிருகத்தோட ஒருத்தன் சேர்ந்தால் அதுக்கு என்ன தண்டனை நீங்கள் சொல்லுங்கள். அந்த கேள்விக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹதீஸுன்னு சொன்னதை ஹதீஸை கொடுங்க. உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க என்ன செய்யுங்க, ஃபத்வா குழு இருக்கே கேளுங்க, அல்லது விவாதத்தில் கேட்குறாங்க விவாதமாக கேளுங்க. இப்போ நம்ம கேட்டது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புழுகுனீங்களே அதை எடுத்து காட்டுங்கன்ற தூக்கி தந்துடணுமா இல்லையா? 3 மணி நேரத்துக்கு டைம் கொடுத்து அவர் என்ன செய்ய முடியல, அந்த ஹதீஸை எடுத்து காட்டவே இல்லை. அதே மாதிரி அதுவும் நிரூபணமாகிவிடுச்சு. பொய்யர் ரசூல்லா பேர்லையும் அவர் பொய் சொல்லக்கூடியவர் என்பது நிரூபணமாகிவிட்டது நேற்றைய தினத்தில். அது மாதிரி தப்சீரில் ஆபாசங்கள், நான் ஒரு ஆபாசத்தை எடுத்து காட்டினேன், இது மட்டுமா இருக்குது இன்னும் இருக்குது என்று அவரே ஒத்துக்கொண்ட விஷயங்களும் நேற்று என்னவாயிருச்சு, நிரூபணமாகிவிட்டது. அப்போ இந்த தலைப்பில் சொன்ன எல்லாமே நிரூபணமாகிடுச்சு. இப்போ நம்ம பேசி கொண்டிருப்பதெல்லாம் கூடுதல் விவரத்துக்கு தான். நம்ம தலைப்பை தெளிவாக நம்ம என்னஞ்சிட்டோம், நேற்று நிரூபித்து விட்டோம். அவங்க சில கூடுதல் விவரத்துக்காக வேண்டி இப்போ சொல்கிறோம். நபிகள் அதுபோல் இப்னு கசீரில் ஒரு ஆதாரம் கேட்டதுக்கெல்லாம் ஆதாரத்தை பேப்பராக கொடுத்துருக்குறோம். அந்த இப்னு கசீருக்கு பதிலாக இப்னு கசீரையும் கொடுத்து தபுரியையும் கொடுத்து குர்துபியிலையும் கொடுக்குறோம். அது சம்மந்தமாக நேற்று சொன்ன விஷயம் அவர் இப்னு கசீர் மட்டும்தான் கேட்டார். 3 ஆதாரத்தையும் கொடுத்துட்டோம். இது வாங்கிட்டு என்ன சொல்லுவார்னா வழக்கம் போல் இதையா நாங்கள் கேட்டோம் பாரு, இதையா கேட்டோன்னு சொல்லாமல் நீங்கள் கேட்டது என்ன, இதில் இருக்கிறது என்னன்னு விலைக்கு மக்கள்கிட்ட சொல்லி என்ன செய்யணும். நேற்று மதுஹபில் உள்ள விஷயத்தை கேட்டார். செத்த பணத்தோட சேர்றது சம்மந்தமாக நோம்பு முடியாதுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறீங்களே, அது என்னன்னு கொடுத்தா அதை இதான் நான் கேட்டோங்கிறாரு. நீங்கள் என்ன கேட்டி இதில் என்ன இருக்குன்னு வாய்ச்சி சொல்லணுமா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் அது கொடுத்தாச்சு. இப்போ அது மாதிரி ரசூல் பேரில் இவர் ஒரு துணிந்து ஒரு ஹதீஸை சொல்கிறார். அந்த முஸ்லீமில் உள்ள போடுங்க. சனதர்சன காலத்துல பெண்கள் ஜும்மாக்கு போகணுங்கிறத அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்டாங்க. அதுல இருக்கு இந்த ஹதீஸ். அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்ட கேள்வி அந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தெளிவாக எல்லாம் ஆயுதம் மேந்தி போர் புரிந்தால்தான், ஆண்கள் எல்லாம் ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டாதான் நன்மை கிடைக்கும், ஜும்மா தொழுகையில கலந்து கொண்டாதான் நன்மை கிடைக்கும். ஆனா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே ஜும்மாவோட நன்மை பெற்றுறீங்க, ஜனாசா தொழுகை நன்மை உங்களுக்கு கிடைச்சிருது, இவ்வளவு நன்மை உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லுங்க. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கிட்டு திரும்பி சொன்னார்கள் மகிழ்ச்சியோடு. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லி 2 இடத்துல பேசியிருக்கிறாரு. அந்த ஹதீஸ் எங்களுக்கு வேணும். முஸ்லீமில் இடம் பெற்றிருக்கு இல்லையா, பெண்கள் ஜும்மா தொழக்கூடாதுன்ற அந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து தர வேண்டும். அதை கேட்டுட்டு இன்னும் சில விவரங்களை, ஏன்னா எடுத்தெடுப்பில் பழசுக்கு பதில் சொல்கிறதை விட முதல் உரையாக இருக்கிறதுனால நான் புதுவாதங்களை வைத்து விட்டு தான் அடுத்துல தான் மற்ற நேற்றைய விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆரம்பமே என்ன செய்யக்கூடாது, திடீர்னு வர்றவங்களுக்கு புரியாதுங்கிறதுனால நான் பழசுலேருந்து வராமல் புதுசாக வர்றேன். இந்த மதுஹப் கித்தாப்புகளில் அசிங்கங்களெல்லாம் எடுத்து காட்டினோமா, இதெல்லாம் ஒரு ஆய்வு. ஏன் துபையில் கூட ஒருத்தன் மிருகத்தோட புணரலையா, மிருகத்தோட புணர்ந்துட்டால் என்ன என்று சட்டம் சொல்லணுமா இல்லையா? அதுக்காக இமாம்கள் பயங்கரம் ஆராய்ச்சி பண்ணி நினைஞ்சிருக்கிறாங்க, இதை சொல்லியிருக்காங்கன்றார். இன்னொரு சட்டம் ஒன்று நான் சொல்கிறேன், இது எங்கேயும் நடக்கவே செய்யாது, சாத்தியமே இல்லை ஆனால் நான் இதை சொல்கிறதுனால என்னை பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. அவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம், அவ்வளவு ஆபாசமான விஷயம், அவ்வளோ கேவலமான விஷயம். நான் இதை சொல்வதற்கு ரொம்ப வெக்கி தலை குனிஞ்சு கூனி குறுகி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் கித்தாப்பில் எழுதி வச்சு என்ன செய்கிறாங்க, மாணவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். என்ன விஷயம் தெரியுமா, ஒரு ஹனஃபி கித்தாப்புலையும் இது இருக்குது, ஷாஃபி கித்தாப்புலையும் இருக்குது. ஒரு மனுஷன் இப்போ நடந்துச்சுன்றல எங்கே நினச்சிருந்தாலும் காட்டணும் குறைஞ்சபட்சம். இதை இப்போ நான் சொல்லுவது இது நடக்குமா, உலகத்தில் எங்கேயாவது நடக்க சாத்தியம் இருக்குதா என்பதையெல்லாம் என்ன செய்யணும், அவர் இப்போ நான் கேட்குறதுக்கு சொல்லணும். இமாம்கள் அப்படித்தானே எழுதியிருக்காங்க, ஆபாசமே இல்லை, அதை அழகாக நிரூபிக்கிற மாதிரி சொல்லணும். எப்படி சொல்கிறாரு தெரியுமா, ஒரு மனுஷன்
தன்னுடைய ஆண் உறுப்பை தன்னுடைய பின்துவாரத்தில் அவனுடைய ஆண் உறுப்பையை அவனுடைய பின்துவாரத்திலே நுழைத்துவிட்டு அதில் விந்து வெளிப்படுமையானால் அப்போ என்னவாகுன்னு கேட்டால் குளிப்பு கடமையாகும். விந்து வெளிப்படாத முறையில் அவனுடைய ஆண் உறுப்பையை அவனுடைய துவாரத்துக்குள்ளேயே நுழைத்து கொண்டானேயானால் குளிப்பு கடமை இல்லை. இது குளிப்பு கடமை இல்லைங்கிற டாபிக் வச்சு விட்டுருங்க. இது என்ன, இது எங்கே நடக்கும்? இது அவனுடைய ஆண் உறுப்பை அவனுடைய நுழைக்கிறதா இருந்தால் ஒரு 0 டிகிரி அளவுக்கு வளைஞ்சா தான் நுழைக்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 270 டிகிரியாவது இருக்கணும். 180 டிகிரி இருந்தால் கூட என்ன செய்யாது, அது சரியாக வராது. அந்த வளைவு எவ்வளோ இருக்குன்னு 270 டிகிரிக்கு போனால் தான் இது சாத்தியமாகும். இது நடக்குமா? ஆபாசமாக பேச நினைக்கூடாது. கித்தாப்பில் இருக்குது. இதையெல்லாம் புனித நூல்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் மதரசாவில் ஓதி கொண்டிருக்கிறார்கள். இதை படிச்சுட்டு தான் இமாமத்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி, இது என்ன, இது ஒரு ஒரு அறிஞருக்கு வரக்கூடிய கற்பனையா? ஒரு சிந்தனையாளர்கள் அவனுடைய உறுப்பை அவனுடைய பின்துவாரத்தில் விடுவான்டா, இது எப்படி? இது விடுவதிலேருந்து விந்து வெளிப்படுமையானால்டா இது எப்படி? அது எப்படி எனக்கு முறை எப்படி? இது நடக்குமா? இது துபாயில் இல்லாமல் அமெரிக்காவில் நடந்திருக்குதா? வேறு எங்கேயாவது நடந்திருக்குதா? நடந்துச்சுன்னா பேப்பர் கட்டிங் கூட என்ன செய்யுங்க, அதையாவது சொல்லுங்கள். அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆபாசத்தை மதரசாவில் பாடம் நடத்தும் போது பிள்ளைங்களுக்கு செக்ஸ் பாடம் ஒன்று வேணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி ஒரு காம புத்தகமாக இதை வைத்திருக்கிறார்களே தவிர இதில் எந்த விதமான ஃபிக்குஹோ சட்டமோ மார்க்க சம்பந்தப்பட்டதோ ஒன்றுமே. மார்க்க நடக்கும். சரி, மிருகத்தோடு ஒருத்தர் சேர்ந்துருவாண்டாவது நீங்கள் சொல்கிறபடி ஒரு மிருகம் செய்யலாம். இது நடக்குமா? நடக்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக இது நடக்குமா? ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக நடக்குமா? நடைமுறையில் நடக்குமா? அப்போ அந்த உறுப்புடைய தன்மை அடிப்படையில் இது நடக்குமா? அப்போ என்ன அர்த்தத்தில் இதுன்னு சொல்லியிருக்கிறீங்க? குளிப்பு கடமை இல்லைன்னு எழுதியிருக்கிறார்கள். இது எங்கே இருக்குது? இது ரத்துல் முக்தாரில் இருக்குது. இந்த கிளிப்பிங்க இந்த போட்டிருக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால் இது குளிப்புக்கு சொல்லிட்டாங்களா? சாவி மதவுக்காரங்க அவங்க பார்த்தாங்க இந்த டாப்பிக்கை நம்ம விடக்கூடாது, நம்ம இந்த அவனுடைய இதில் விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இந்த டாபிக் எடுக்காமல் வேறு டாபிக் அவங்க எடுக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவனுடைய ஆண் உறுப்பை அவனுடைய பின்துவாரத்தில் நுழைத்து கொண்டானேயானால் அதற்கு அவன் ஹத்தடிக்கப்படுவான், தண்டிக்கப்படுவான். குளிப்புக்கு சொல்கிறாங்க இந்த மேட்டரை. அவங்க என்ன செய்கிறாங்க, தண்டனை மேட்டரில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக இது ரெண்டுமே என்னது? இது எங்கே இருக்குது? யானத்து தாலிபில் இருக்கிறது, அது மாதிரி துஹ்ஃபாவுலையும் இருக்கிறது. அப்போ அது குளிப்பு கடமை, அது வேறு விஷயம். ஆனால் ஹத் அடிக்கக்கூடாது, விபச்சாரத்துக்கான தண்டனை கொடுக்கக்கூடாது. அவனுடைய உறுப்பு தான் அவனுடைய இதில் விட்டாங்கிறீங்க. இது என்ன? இது மார்க்கமா? இது ஆராய்ச்சியா? நடந்ததுக்கு தீர்வு கேட்டால் என்ன ஃபத்வாண்டிங்கள? இது எந்த ஊரில் நடக்கும்னா எப்படி விளக்கணும்? நடக்கும்னா என்ன செய்யணும்? இது எப்படி நடக்கும்? அதுக்கு ஒன்று நடைமுறையில் இருக்கணும், அல்லது விஞ்ஞான ரீதியாக உடற்கூறு ரீதியாக அந்த உறுப்புடைய தன்மை என்ன, அது அந்த விஷயங்கள்லாம் விளக்குனீர்களானால் நடக்காது. என்ன நடக்கும்? இந்த நீளமாக பலூன் வைப்பாங்கல்ல, அதுவாக இருந்தால் அது 170 டிகிரிக்கெலாம் வளையும். இது என்ன? நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு எழுதியிருக்கிறீங்க? உடல் ரீதியான விஷயமும் தெரியலை, அசிங்கமாக கற்பனை. வேற ஒன்றும் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறது? அறிஞர்களுக்கு பேரில் இவங்கெல்லாம் அறிஞ்சிருக்கலாம். இது எழுதினவர்கள்லாம் யார்? பெரிய ஆராய்ச்சியாளர்களாம் அறிஞ்சிருக்கலாம். உட்காந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னது இது ரிசர்ச்சுக்கு செஞ்சாங்கன்னு சொன்னார் இல்லையா? இதை ரிசர்ச் எப்படி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க? இப்படிலாம் உட்காந்து இல்லாத விஷயத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணி அசிங்கமாக எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், பதிவு செய்து கொள்கிறேன். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சரி, அது இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஹத்து கொடுக்குறதுன்னா அதுக்கு தண்டனை ஆள்லாம் சாட்சிலாம் வேணும். முதல்ல இதெல்லாம் இந்த வகையில் நிரூபிக்கவும் இயலாது தண்டனை கொடுக்குறதா இருந்தால். சரி, அது ஒரு விஷயம் இருக்கட்டும். அடுத்து என்னன்னு கேட்டால் இந்த பழசையும் தொட்டுக்கணும் இல்லையா? இப்போ 2 விஷயம் கேட்டிருக்கேன். முஸ்லீமுடைய ஹதீஸ், இப்போ உள்ள அமர்வில் முஸ்லீமுடைய ஹதீஸை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும், பிரிண்ட் இப்போ தர வேண்டும். நேற்று உள்ள திருமதி முக்கிய பாரதூரமான விஷயம். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் தரலையோ தரலையோ, நிறைய தர வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. மற்றதுக்கெல்லாம் நீங்கள் தரலையோ திருமதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகத்தோடு சேர்ந்தா தண்டனை இல்லைன்னு சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் சொன்னீங்கல்ல, அந்த ஹதீஸ் எங்களுக்கு வேணும். முஸ்லீமுடைய ஹதீஸ் வேணும். இமாம்கள் எல்லாம் கியாமத் வரைக்கும் எங்களை தான் பின்பற்றணும்னு சொன்னாங்கன்னீங்கல்ல, அதுக்குரிய பிரிண்ட் அவுட் எங்களுக்கு என்ன செய்யணும், வேணும். மற்ற விஷயங்கள் எல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சு. நேற்று உங்களுக்கு கேட்டு வேலை இல்லை, நீங்கள் பதிலே சொல்லலை, வாய மூடிட்டு ஒரு நாள் பூரா வாய மூடிட்டதுனால அது தெளிவாக என்ன ஆயிடுச்சு, நிரூபணமாகி விட்டது என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ்.
லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இந்த அவைக்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நேற்றைய விவாதத்தினுடைய தொடர் இப்போது ஆரம்பமாயிருக்கிறது. நேற்று தலைப்புக்கும் அவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உங்களுடைய நிலைப்பாட்டை மறுபடியும் உங்களுடைய ஒப்பந்தத்தை படித்து பாருங்கள் என்பதற்காக பல்வேறு கட்டங்களில் நம்ம படித்தே காட்டணும். பிஜேஎன் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு. உங்களுடைய எழுத்துக்களில் நீங்கள் எழுதிய தர்ஜமாவில் தப்பு இருக்குது, தவறு இருக்குது, குர்ஆனுடைய வசனத்தில் இல்லாத கருத்தை இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்தை சொல்லிவிட்டு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லிங்க, அந்த கருத்துக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையெல்லாம் ஆதாரத்தோடு எந்தெந்த கிதாபில் வருது, நீங்கள் போட்டிருக்கிறது புகாரியா முஸ்லிமா என்றெல்லாம் சொல்லி உங்கள் பதில் என்னன்னு கேட்டோம். அது அவங்க எழுதினது, யாரோ எழுதின பற்றி உங்கள்கிட்ட கேட்கலை. அப்போ இதுவரைக்கும் பதில் சொல்லலைண்டா என்ன புரியுது? பதில் இல்லைன்னு புரியுது. அப்போ பதில் இல்லைண்டா தவறான கருத்துக்களை சொல்லுவோம், எங்கள் இஷ்டத்துக்கு புகாரில் இருக்குமோ இல்லாவிட்டாலும் சரிதான், முஸ்லீமில் இருக்குன்னு சொல்லுவோம், நாங்கள் சொன்ன கருத்து இல்லாவிட்டாலும் சரிதான் என்பது தான் உங்கள் நிலைப்பாடுன்னு சொன்னால், ஏன் இந்த மொழியாக்க பணியிலெல்லாம் நீங்கள் ஈடுபடுறீங்க? இதை நேற்றே கேட்டோம். ஏன் இந்த தப்சீர் பணியெல்லாம் ஈடுபடுறீங்க? நீங்கள் இதில் ஈடுபட்டது சரின்னு சொன்னால் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ஏன் பதில் சொல்லலை? அப்போ நீங்களே நிரூபிக்கிறீங்க தகுதி இல்லாமல் இதில் ஈடுபட்டுட்டோம் அப்படின்ட்டு. அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளணும். ஒன்றும் பதில் சொல்லணும், இல்லாவிட்டால் தெரியாதனமாக இதில் ஈடுபட்டேன், இனிமேல் நான் இந்த மாதிரி ஆய்வுலாம் நான் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளணும். ஏன்னா உங்கள் நிலைப்பாடில் ஒப்புக்கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்களுடைய கருத்து குர்ஆன் ஹதீஸ் மாற்றம் இல்லைங்கிறீங்க. மாற்றம் இருக்குன்னு நான் அடுக்கடுக்காக வச்சேன், 1 2 இல்லை, அவ்வளவும் நான் சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் பதில் சொல்லலைண்டா அப்போ தகுதி இல்லை, தகுதி இல்லாமல் தான் இந்த பணியில் ஈடுபட்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கொண்டார். இல்லைண்டா இல்லை தகுதி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லணும். இல்லைண்டா என் நிலைப்பாட்டு அது ஒப்புக்கொள்ளாமல் இருந்துக்கணும். ஆரம்பத்தில் நிலைப்பாட்டு தெளிவாக சொல்லிவிட்டு ஏன் அது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒன்றும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? தப்சீர் நூல்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும், அதாவது ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட தப்சீர் நூல் பேச்சு எழுத்து அப்படின்னு சொல்லி அதில் ஆபாசம் அச்சம் இருக்குங்கிற உங்கள் நிலைப்பாடு. நேற்று இன்னை வரைக்கும் தப்சீர்னு சொன்னாங்கல்ல, எத்தனை ஆபாசம் தப்சீல் இருக்குன்னு இது வரைக்கும் எடுத்து காமிச்சாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறலாம் யார்கிட்ட நியாயம் இருக்குது அப்படிங்கிறத. ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜலீஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்காங்களே, இவங்க சொல்லலாம்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம பதில் கொடுத்துரும், முடிஞ்சு போச்சு. அப்போ அது ஒன்று தான். தப்சீர் நூலில் பெருசாக பாரதூரமாக இருக்குன்ட்டு நிலைப்பாட்டில் கையெழுத்து போட வச்சுவிட்டு, ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், அதில் இல்லைனால தான் நாங்கள் ஃபிக்ஹ் கிதாப் போயிட்டோம் அப்படின்னாங்க. உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஃபிக்ஹ் கிதாபும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னோமா, அதை நியாயப்படுத்துகிறாங்களாம். அவங்க நியாயப்படுத்த முனைந்தது நேற்று அவர்கள் தோல்வியை அடைந்து விட்டாருங்கிறத நிரூபணமாகி போச்சு. என்னது? ஃபிக்ஹ் கிதாபை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ் விளக்கம் தான் சொன்னீங்க. தப்சீரும் குர்ஆனுக்கு விளக்கம் தானே, அதனால் ஃபிக்ஹ் கிதாப் தப்சீர் கிதாப் தான்னாங்க. போதுமா? இப்போ இதுலேருந்து என்ன வழங்க? யார் உலகத்திலேயே ஃபிக்ஹ் கிதாபை யாரும் தப்சீர் கிதாப்னு சொல்ல மாட்டாங்க. தப்சீர் கிதாப் வேறு, ஃபிக்ஹ் கிதாப் வேறு. அவங்க தவறில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாசிக்கிறது தப்சீர் அல்ல, ஆனாலும் தப்சீருங்கிறது முடிச்சு போட நினைச்சாங்களாம். அப்போ முடிச்சு போட நினைச்சதே அவர்கள் தோல்வி கண்டு விட்டார்கள் அப்படிங்கிறத நேற்று அவங்க சொல்லிவிட்டாங்க. மறுபடியும் வேற இன்னைக்காவது சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு ஏதாவது தப்சீல் பார்த்து வருவான்னு சொன்னாங்க. இல்லை, நேற்ற மாதிரி தான் இன்றைக்கும் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறியதுன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதே தான். ஏன்னா வேறு டைம் இல்லை, இவ்வளோ நாளாக இருந்துச்சு இந்த விவாதத்துக்கு உண்டான, இன்னும் சொல்ல போனால் அரங்கம் கிடைக்கலன்னு சொல்லி பல நாட்கள் தள்ளி போய் தான் வந்திருக்குது. அவ்வளவு அவகாசம் இருந்தும் கூட தப்சீல் அவங்க எடுக்கவே இல்லை, எடுக்க முடியலை. நேரம் இல்லை, நேரம் இல்லாதனால தான். இப்போ திடீர்னு சொன்னாக்க இந்த நைட்டு போய் பார்த்துட முடியுமா? பல மாதங்கள் இருந்து அவங்க எடுக்க முடியலையே, ஒரு நைட்டில் போய் எடுக்க முடியுமா? அதனால தான் மறுபடியும் அந்த பழைய விஷயங்களே தூசு தட்டி உட்கார வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கும் போக்கணும்ல, வேறு பாயிண்ட் இல்லையில, சரக்கு இல்லையில, அதை வச்சு தான் போக்கணும் அப்படின்னு வந்துட்டாங்கங்க.
இன்னொன்று, அவங்க வந்து கேள்விக்கு பதில் சொல்லண்டாங்களே, சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்டாங்க, தலைப்பை விட்டு வெளியே நின்றாங்க. அதான் உள்ளே இருக்கிறவனு கஷ்டப்பட்டு நிரூபிக்க முடிந்தாங்க. அதே தோழி கண்டாய் போச்சு. ஆனால் நம்ம எப்படி கேள்வி வச்சோம்? எல்லாம் தலைப்புக்குள்ளே வெள்ளவா கேள்வி வச்சோம். கலாலா அப்படின்னு சொல்லி முரண்படுதுன்னாங்க, அதனால் மாற்றப்பட்டுன்னாங்க. அப்போ நான் தாய்வழி சகோதரருக்கு என்ன சட்டங்க? உலகத்தில் 1400 வருஷமாக யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. அது மட்டுமல்ல, ஒரு சட்டத்தை நீக்கிறீங்க, ஒரு வசனத்தை நீக்கின மாதிரி தான். ஒரு வசனத்தை மறுத்தா குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்துடுமே. சரி, நீங்கள் அந்த சட்டம் மாற்றப்பட்டுன்னு சொன்னால் தாய்வழி சகோதரனுக்கு என்ன சட்டம் சொல்லுங்க, கேட்டோமா இல்லையா? இது அவங்களுடைய தர்ஜமாடி இருந்த பிழை தானே. நிலைப்பாட்டில் தான் எழுதியிருக்கிறாங்கல்ல, குர்ஆன் ஹதீஸ் மாற்றம் இல்லை அப்படின்ட்டு. ஏன் பதில் சொல்லலை? அப்போ எங்களுக்கு தகுதி இல்லை தஃப்சீர் செய்ய, மொழியாக்கம் செய்ய தகுதி இல்லைங்கிறத ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பதில் இல்லைங்கிறதுனால. அதே போல் பெண்களுக்கு விவாகரத்து உரிமை அப்படிங்கிறத நம்ம கேட்டாங்க. அப்போ சம்மந்தமில்லாம் ஒரு ஹதீஸ் கொண்டு வந்தாங்க. ஆண்களுக்கு அது விவாகரத்துன்னு தான் அந்த ஹதீஸில் இருக்குது. அதை போட்டுவிட்டு பெண்களுக்கு ஒன்று இருந்தீங்க. நீங்கள் ஜமாத்து தலைவர்கிட்ட முறையிடாமல் எழுதியிருக்கிறோமே, அதை நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கவே இல்லையே. ஆனால் விவாகரத்து செய்யும் உரிமை பெண்களுக்கு உண்டு என்று எழுதி வாசம் போட்டிருக்கீங்கல்ல, அந்த வாசகம் தான் தப்பு. நாங்கள் சொன்னோம், ஒன்றா தப்பு தான் எடுத்துடுறோம், தெரியாமல் தரமாக எழுதிட்டோன்னு சொல்லுங்கள், இல்லை செஞ்சது சரிதான் அப்படின்டா அதுக்கு ஆதாரம் காமிங்க. இல்லைண்டா தஃப்சீர் செய்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத அவங்களும் ஒப்புக்கொண்டாங்க. நிலைப்பாட்டுக்கு பிரகாரம் அவங்க அது தெரியணும். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக எந்த கருத்தும் இல்லை என்று சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துவிட்டு குர்ஆன் மாற்றமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது வரைக்கும் படிச்சு சொல்லலை, நேற்று தான் இல்லை திடீர்னு கேட்டாங்க. அவங்க நம்ம எதே கேட்போம் அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஆனால் தெரிஞ்சு தான் வந்திருக்கானு, அது வேறு விஷயம். இன்றைக்கி நைட்டே பார்த்துட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கலாம்ல, பதிலை செய்யலை. ஏன்னா இல்லை, அதனால தான் அந்த முருங்கை மரம் ஏறி இருக்கிறாங்க. அதே போல் பாருங்கள், முஅல்லஃபத்து குலூபும் கேட்டோம். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கலான்னு 2 ஹதீஸை கொண்டு வந்தீங்களே, அந்த 2 ஹதீஸுங்களும் நேரத்தில் சொல்லிவிட்டாங்க. அதில் வந்து ஜக்காத்துன்னு எங்கே இருக்குது? ஆதாரம் தாங்க இன்னும் இந்தாங்க ஜக்காத்துன்னு சொல்ல வேண்டியதானே. அவங்க எழுதுனையில தானே கேட்குறோம், சொல்லலை. அப்போ எங்களுக்கு தஃப்சீர் செய்ய தகுதியும் இப்போ மொழியாக்கம் செய்கிற தகுதியும் இல்லைங்கிற ஒப்புக்கொண்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லியும் கூட அவங்க தரல. இந்த தகுதி இல்லாதவங்களும் ஈடுபடக்கூடாது. உனக்கு ஈடுபட்டால் தவறு சுட்டி காட்டினா பதில் சொல்லணும், இல்லைன்னா பேசாமல் வேறு வேலையை பார்த்துக்கிட்டு போகணும். இதில் மார்க்கத்தில் போய் விளையாடக்கூடாது. அடுத்து இன்னொன்று என்ன சொன்னால், சபா மினல் மசானி விஷயத்தை சொன்னோம், அதுக்கு பதில் சொல்ல அந்த வசனங்கள் சம்பந்தமாக. அதே போல் நீங்கள் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு கல்லா தொழுகை தேவையில்லை, நீங்களே அந்த வசனத்தில் கல்லா தொழுகை இல்லைன்னு எங்கெங்கே இருக்குது அதை காமிங்க, இன்னும் இந்தாங்க இருக்குன்னு காமிச்சிருக்கலாம், அல்லது எழுதுறது தப்பு தான் சொல்லியிருக்கலாம். ரெண்டையும் செய்யலை. அப்போ தஃப்சீர் செய்கிற அதே தகுதியும் மொழியாக்க தகுதியும் இல்லைங்கிறத அவங்கள ஒப்புக்கொண்டுக்கிறாங்க, இந்த சபைக்கும் இந்த தமிழ் பேசும் மக்களுக்கும். அதே போல் சலாம் விஷயத்தில் மற்றும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்லலாம். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. துவக்கலாம் என்றுங்கிறீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கக்கூடாதுங்க சொல்லியிருக்காங்கன்னு அந்த ஹதீஸை சொல்லி எந்த கிதாபெல்லாம் சொன்னோம், பதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்படியா சொன்னீங்க, இந்த பாருங்கள் இந்த ஹதீஸு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க, நாமாவே சொல்லான்னு சொல்லியிருக்கிறான்னு வச்சுருக்கணும். அப்போ அவங்க எழுதுனது கரெக்டு, பதில் சொல்லலை. இப்போ இது ஆனால் என்ன சொன்னாங்க, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் இல்லை எங்கள் நிலைப்பாடுன்னாங்க. கையெழுத்து போட்டாங்க, வந்தாங்க, நேற்று ஃபுல்லாக சொல்லலை. சரி இன்றைக்கே சொல்லலாம்ல, இன்றைக்கும் சொல்ல, ஏன்னா இல்லை. அப்போ அவங்களுக்கு தகுதி இல்லைங்கும் பொழுது ஏன் இந்த குர்ஆன்லாம் இங்கே விளையாடுறீங்க, பேச ஒதுங்கிற வேண்டியதானே அப்படிங்கிறோம் நம்ம. அதே போல் பாருங்கள், மலக்குல் மௌத் விஷயம், ஒரு மலக்கு இங்கே உயிரை கைப்பற்றுவான்னு இல்லைன்னாங்க. விளக்குங்கிறது வேறு, ஆனால் வசனத்தில் இருக்குது மலக்குல் மௌத்தி, அந்த வசனத்தை ஓதி காமிச்சோம். இப்படி நிறையா லவ்லாங்கிற வார்த்தைக்கு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிற அர்த்தம் தப்புன்னு சொன்னால் அது நாங்கள் சொல்ல அர்த்த பிரகாரமே இன்னொரு இடத்துக்கு அர்த்தம் வச்சுருக்கீங்களங்க அப்படின்ட்டு அவங்க தர்ஜமாவில் பார்த்தோம். இது அரபி மொழி தப்புன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னது தப்பான்னு கேட்டோம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. அதுக்கு விளக்குனால் நாங்கள் விளக்குவோம், நாங்கள் லவ்லாக்கு விளக்கணும். கடைசி நேரத்தில் ஆரம்பித்தாங்க, நேரம் முடிஞ்சு போச்சு. அப்போ இன்றைக்கி லவ்லாக்கு இந்த இலக்கண பாகத்தை கொண்டு வருவாங்க நம்ம நினச்சோம், தொடவே இல்லை. மறுபடியும் மதுவை போயிட்டாங்க. ஏன் இப்படி செய்யணும்? அப்போ அவங்க எழுதுனது தப்புங்கிறத ஒவ்வொரு கட்டமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து இல்லை இல்லை அப்படின்ட்டு மற்ற விஷயங்களை தான், அதாவது நீ குர்ஆன் ஹதீஸுக்கு வந்து ஒற்றுமையாக இல்லை, அது சரியாக இல்லை, இப்படி தான் சொல்கிறாங்க. ஆய்வை பற்றி பேசுனாங்க, என்ன இதுவெல்லாம் ஆய்வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆய்வு பண்ணுறாங்க. 100 டிகிரி, 170 டிகிரி, 200 டிகிரி. அப்போ ஆய்வு செய்கிறது ஆபாசம் சொன்னால் அதை விட பண்படங்க ஆபாசம் ஊ செய்கிறாள். இது அப்பட்டமான ஆபாசம் அல்லவா? எது ஆய்வு செய்கிறாளாம் டிகிரி கணக்கில். என்ன இப்படி தான் இருந்து போயிட்டுருக்கு, எதுவுமே இப்போ சரியாக இல்லைங்க. அப்போ தந்துட்டு தந்தாங்க, என்ன தந்தாங்க, பிணத்தில் உடல் உரு கொள்வதை அனுமதிச்சிருக்கிறாங்க இமாம்கள். நீங்கள் அதுக்கு ஆதாரம் கேட்டோம், அதுக்கு ஆதாரம் தந்தீங்க, சொல்லுங்கள். அனுமதித்திருக்கிறார்கள், அதுக்கு தான் ஆதாரம் தான் சொல்லுங்கள். கேட்டதெல்லாம் கொடுத்தாங்களாம். இது இருக்கணும். இப்னு கசீரை பற்றி கேட்டோம், அதுக்காக தந்தீங்க. அதனால் இப்னு கசீர் வந்து முரண்டு சொன்ன வாசகத்தை கேட்டுக்கிறோம் தாங்க. சகோதரர்களே, வாது துவக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுனா ஃபைனல் பண்ணிகிட்டே வரணும்.
இந்த திருமதி ஹதீஸ் வாங்க, திருமதி முஸ்லீம்லாம் வாங்கித்தாங்க, கலீல் வாங்கித்தாங்க. கேளுங்க கேளுங்கிற நீங்கள் கடமைக்கு கேளுங்க மறுபடி. எங்களுக்கு திருமதி ஹதீஸ் இப்போ வேணும், டைம் பண்ணாலும் பரவாயில்ல. ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க, விளையாட்டாக நினச்சிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மேலே பொய் சொல்லுவீங்க, ஆதாரம் கட்ட முழிப்பீங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கேலி குத்த நினைக்கிறீங்களா? விவாதமாக எனக்கு என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்குறேன். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது மன் கதப அலைய முத்தாமிதன் ஃபல்யதபவ மக்அதஹு மினன்னார், நரகத்துக்கு இருப்பிடத்தை ரிசர்வ் பண்ணட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ திருமதியில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் அது அசிங்கமான ஹதீஸ். மிருகத்தோட சேர்ந்தவனை தண்டிக்காதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். ஒரு நல்ல தத்துவத்தை சொன்னால் கூட போய் சின்ன பொய்ன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த ஹதீஸை தாங்க கேளுங்க கேளுங்க. சேர்ந்து கேட்டாலும் கிடைக்காது. அப்போ முஸ்லீம் ஹதீஸ் தாங்க. இமாம்கள் சொன்னாங்கன்றீர்ல கியாமத் நாள் வரைக்கும் பின்பற்றணும், அந்த ஹதீஸ் தாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்ல சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. நாங்கள் தடுத்துட்டு வரேன். இங்கே தோன்றிய நீங்க குறுக்க பேசாதீங்க, உங்க தரப்புல மட்டும் தான் பேசணும், நீங்க பேசக்கூடாது. எங்களுக்கு கூட டைம் நீங்க சரி. அன்புள்ள சகோதரர்களே, டாபிக் வருவோம். முடிஞ்சிருச்சா? இந்த தன்னுடைய உறுப்பை தன்னுடைய பின்துவாரன்னு சொன்னமே, அதுக்குள்ள பதில் என்ன? சொல்றாங்களாம் 180 டிகிரி. சரி சரி சொல்லிட்டு வரோம். இதுக்கு என்ன பதில்? இதான் பதிலா? இதுக்கு இந்த மாதிரி அசிங்கமாக கற்பனை பண்ணி கிதாபு ஃபிக்குன்னு எழுதி வச்சு மதரசாவில் ஓதி கொடுக்குறீங்களே, இது கேவலமா இல்லையா? அந்த கேவலம் வெக்கி தலகுனிய ஒன்று பதில் சொல்லுங்க, இல்லை வெக்கி தலகுனிங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். புரியுறது நான் கேட்கத்தான் செய்வோம். ஒருத்தர் அசிங்கமாக பேசினா, இந்த அளவுக்கு அசிங்கமாக பேசினான்னு சுட்டி காட்டுறதுக்காக நாங்கள் புரிய வைக்கிறதுக்கு பேசுகிறோம். நீங்கள் அதை சட்டமாக எழுதி வச்சுக்கிறீங்க, நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு பேசுகிறோம். அதை கிண்டல் பண்ணுறது கேட்குறோம், எதிர்த்து பேசுகிறோம். நீங்கள் ஆதரித்து பேசுகிறீங்க. இப்படி நடந்தால்னு சொல்லி சட்டம் எழுதி கொடுக்குறது பேசுகிறீங்க. அப்போ இது பதிலாக நான் கேட்டதுக்கு இது பதில் ஆகுமா? அப்போ இப்படியெல்லாம் அதாவது வந்திருக்கிறவர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஷேக் வந்து அபு தலாயில் ஆதாரங்களுக்கு தந்தை, ஆதாரங்களுக்கு தந்தைன்னா என்ன? தந்தைன்னு அவர் தானே பெறுவார். பிள்ளைகளுக்கு தந்தைன்னா அவர் பெற்றெடுப்பார். இவர் பெற்றெடுப்பார் ஆதாரங்களை, இருக்கிற எடுத்து சொல்ல மாட்டார். முஸ்லீமும் திரும்ப அவராக என்ன செய்வார்? உண்டாக்கி சொல்லுவார். அப்படிங்கிறது இப்போ நிரூபணமானவன்னு என்ன செய்கிறாங்க? நம்ம மதுகப்பை பற்றி கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்ல போகிறாங்க. இதை வச்சுக்கிட்டு போய் நம்ம வஹாபிகளை அவரை மடக்குவோம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும். இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பதில் இதான், 170 டிகிரி 200 டிகிரி. இது ஆபாசம் இல்லையா? இதா பதில்? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஆமாம், எங்களுக்கு தேவை வந்து ஆதாரம் வேணும். அடுத்த அமருக்குள்ளே எங்களுக்கு வந்து திருமதிய ஹதீஸ் வேணும், அதே மாதிரி முஸ்லீமுடைய ஹதீஸ் வேணும். இல்லைன்னா பொய் சொல்லிட்டேன்னு ஒப்புக்கொள்ளணும். அப்போ வாதனை நீங்கள் வாட்டி சொல்லிட்டு இன்னொரு நாள் போட்டு போயிருப்பீங்களா? இப்போ நாங்கள்லாம் வேலை மார்க்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோமா? எதுக்கு உட்காந்துருக்கிறோம்? உண்மையை கண்டறிய உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் பொய்யன்னா டிக்ளேர் பண்ணி நிரூபிங்க, நீங்கள் பொய்யன்னா நாங்கள் நிரூபிக்கிறோம். அது ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. அடுத்து என்ன செய்கிறாருன்னா, சில கேள்வி கேட்குறார். இந்த கலாலாங்கிறார். ஒரு ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும். அப்போ ஹதீஸ் விஷயத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதை பற்றி என்ன செய்யக்கூடாது? பொய்ன்னு சொல்லணும், தரணும். ரெண்டில் ஒன்று தான். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த கலாலான்னு ஆரம்பத்தில் எடுத்தாருங்க. உங்களுக்கு தெளிவாக எல்லாருக்கும் புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். மறுபடியும் உளர்னா அது உளறலுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிற பதில் கவனத்தில் வச்சுக்கிறேங்க, இதுவே பதிலாக இருக்கும். திருக்குறானில் 4வது அத்தியாயம் 12வது வசனத்திலையும் 4வது அத்தியாயம் 176வது வசனத்திலையும் 2 இடத்தில் கலாலா என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த கலாலான்னா யார் என்று கேட்டால், அதாவது வாரிசு இல்லாமல், புள்ளக்குட்டி இல்லாமல் சகோதரி மட்டும் விட்டுட்டு போகிறான் பாருங்க ஒருத்தன், அதுக்கு பேர் தான் கலாலா. ஒருத்தன் செத்து போகிறான், அவனுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் இல்லை, சகோதரி இருக்கிறான், இதுக்கு பேர் கலாலா. இந்த கலாலாவுக்கு எவ்வளவு சொத்து, அதாவது ஒருத்தனுடைய சொத்துல இருந்து அவனுடைய சகோதரிக்கு, செத்து போன ஒருத்தனுடைய சொத்துல இருந்து சகோதரிக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை சொல்லும் பொழுது 4:12 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 6ல் 1, 6 பங்கு சொத்தை வச்சு 1 பங்கு அந்த சகோதரி கொடுக்கணும். இது ஒரு இடத்துல சொல்றான். 176 அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதே கலாலா, இதே சேம் இதே வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து பாதி சொத்துல பாதி அப்படின்னு சொல்றான். அப்ப சகோதரிக்கு, அதாவது வாரிசு இல்லாத ஒருத்தனுடைய சகோதரிக்கு அவனுடைய சொத்தில் இருந்து 6ல் 1 என்று ஒரு வசனம் சொல்கிறது, பாதி என்று ஒரு வசனம் சொல்கிறது. ரெண்டும் முரண், ரெண்டும் அல்லாஹ்வுடைய கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய கலாமில் முரண் இருக்க முடியாது. 6ல் 1 சரின்னா பாதிங்கிறது சரியில்லை, பாதி தான் சரின்னா 6ல் 1ங்கிறது சரியில்லை. கணக்கில் வந்து தத்துவம்லாம் செய்யவே முடியாது. கருத்துக்கள்னா அந்த கருத்து இந்த கருத்துன்னு கொடுக்கலாம். 2ஐயும் 3 1 சொல்லலாம் யாரும் எந்த காலத்துலையும். 6 2 1 6ங்கிறஞ்சர் தான் 2ங்கிறஞ்சர் தான் சொல்ல முடியுமான்னா நம்பரில் முடியாது.
நம்பரில் தத்பீக் பண்ணி இணைக்கிறதுங்கிற சாத்தியமே படாது. இப்போ முரண்பட்ட உடனே என்னடான்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது. பரா இப்னு ஆசிப் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, இந்த பாதிண்டு வருதுல 476 வசனம் இதுதான் கடைசியாக இறங்கின வசனம் அப்படிங்கிறார். அப்போ நமக்கு கிளியர் ஆகிடுது, கடைசியாக வந்தது மாற்றி விட்டது. ஏன் மாற்றினுச்சிங்கிறோம், 2 முரணை வேறு இருக்குது. அதுக்கு மாற்றமான கருத்தை இது சொல்கிற காரணத்தினால கடைசியாக இறங்குனுச்சுன்னு ஒரு சொல்கிறாரு பாருங்க, அதை ஒருத்தன் மூளையை செலவழித்து சிந்தித்தானே ஆனால் அது மாற்றப்பட்டு விட்டதுன்னு என்ன செய்வான், விளங்கிக் கொள்வான். அதை நம்ம சொல்லிட்டோம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தப்சீர்கள் என்ன வச்சுக்கிறாங்கன்னா, அந்த 4:12 வரக்கூடாது தாய் வழி சகோதரியான், இந்த வசனத்தில் வர்றது தந்தை வழி சகோதரியான். இப்படின்னு இவங்களா ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு தாய் வழி சகோதரிக்கு என்ன சட்டம்னு என்கிட்ட கேட்குறாரு. தாய் வழி சகோதரி எங்கே இருக்குது? தாய் வழி சகோதரின்னு 4:12 இருக்கிற எடுத்து காட்டுங்க. அதுலேயும் உத்து தான் இருக்குது, இதுலேயும் உத்து தான் இருக்குது. இல்லாத ஒரு தாய் வழி சகோதரி அவர் கற்பனை பண்ணிக்கிட்டு தாய் வழி சகோதரிக்கு என்னன்னு கேட்குறா. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சகோதரின்னா அதில் யார் யாரெல்லாம் அடங்குவாங்களோ, அதில் யாரெல்லாம் அடங்குவாங்களோ அவங்க தான் இதில் அடங்குவாங்க. சகோதரிங்கிற வார்த்தை தான் அதில் இருக்கிறது. தாய் வழி சகோதரி அங்கே எங்கே வந்துச்சுன்னு எனக்கு ஆதாரம் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தப்சீரில் எழுதி வச்சுக்கிறீங்களே தாய் வழி சகோதரி மாற்றப்படலையா, அது தாய் வழி சகோதரியா, இது வேற சகோதரிங்கிறாங்க. அந்த தாய் வழி சகோதரி பிரிக்கிறீங்களே அதுக்கு என்ன ஆதாரம்? உங்களே ஆதாரம் எல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன சட்டம் ஏன்ட்ட கேட்குறாங்க. இதான் விஷயம். இவ்வளோ தெளிவாக விளக்கிற. முதல்ல நேரத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு மட்டும் புரிகிற மாதிரி ஷார்ட்டாக இதை சொன்னேன். இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி என்ன செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ இது இருக்கிறது. அந்த வாரிசு இல்லாத ஒருத்தனுடைய சகோதரி விஷயமாக இப்படி சட்டம் இருக்குது, பதில் சொல்லியாச்சுங்க. இப்போ இந்த கேள்வி வருமா கேட்குறதா இருந்தால் தாய் வழி சகோதரியைத்தான் அது சொல்லுதுன்னு ஆதாரத்தை காட்டிவிட்டு இப்போ என்ன சட்டம்னு என்கிட்ட கேட்கணும். அங்கே தாய் வழி சகோதரின்னு சொல்ல கிடையாது. எதில் 4:12 கிடையாது, 4:176 கிடையாது. அப்போ 4:12 176 இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன சட்டம்னு கேட்குறாரு. அது ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். இனிமே கேட்குறாங்க தாய் வழி சகோதரி கேட்டமே என்ன பதில் நீங்கள் கேட்கக்கூடாது. நான் தான் போட்டு கேட்டிருக்கேன், தாய் வழி சகோதரியை பற்றி அந்த வசனம் சொல்லுதுன்னு எப்படி நீங்கள் எடுத்தீர்கள், அதுக்கு என்ன ஆதாரம்? இப்போ ஆதாரம் நீங்கள் சொல்கிறீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். ஒன்று முடிச்சாச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால் சலாம் சொல்கிற விஷயம் எடுத்துருக்குறாங்க. சரி, ஒன்றுனா வருவோம். கலாலாம் முடிச்சாச்சு, அதுக்கு போயிட்டாச்சு. இந்த முஸ்லீம் ஹதீஸ் சொல்லியாச்சு. ஒன்றுனா ஃபினிஷ். இனிமே பழசுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். ஒன்று ஃபினிஷ் முடிஞ்சுக்கணும். மற்ற பதில் சொல்கிற தேவையில்லாத அளவுக்கு ஒன்றுனா முடிச்சிருவோம். எதுவும் மிச்சம் வைக்க மாட்டோம். புதுசையும் போட வேண்டியிருக்குது, டைம் இல்லாதனால. நிறைய இருக்குது, எடுத்து போடணும் இல்லையா. இன்னொரு கற்பனையை பாருங்கள். இது ஷாஃபி கிதாபுடைய சட்டம். ஒரு மிருகங்களில் 2 வகை இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஹலாலான மிருகம், சாப்பிட்றதுக்கு ஹராமான மிருகம். நாய் பண்ணி மாதிரி உள்ளது சாப்பிடக்கூடாது, ஆடு மாடு இது மாதிரி உள்ளது நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு சட்டம் எழுதுறா. என்னென்னு கேட்டால், சாப்பிட்ற பிராணி இருக்குல்ல, அதில் உள்ள ஒரு ஆண் பிராணி, ஒரு ஆடுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு ஆடுங்கிற மாக்கூல்னு வருது. மாக்கூல்னா சாப்பிடப்படக்கூடியது ஆடுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம். ஒரு ஆடு ஒரு பொட்ட ஆடின் மீது என்ன செய்யுது, உறவு கொள்ளுது. அல்லது ஒரு ஆண் ஆடு பொட்ட மாட்டின் மீது என்ன செய்யுது, சாப்பிடக்கூடிய. இப்படிலாம் கற்பனை பண்ணுறாங்க. ஆடு மாட்டோட சேர்ந்தா என்ன சட்டம், மாடு ஆட்டோட சேர்ந்தா என்ன சட்டம். பயங்கரமான ஆராய்ச்சி. சரி, அப்படி ரெண்டு ஒன்றா சேர்ந்துருச்சா, ஆணும் சாப்பிடக்கூடக்கூடிய பிராணி, பெண்ணும் மனிதனுக்கு சாப்பிட அனுமதிக்கப்பட்ட பிராணி. அந்த பிராணிகளில் ஒன்று மாற்றி உறவு கொண்டு வலதத்து வலதன் அலா சூரத்தில் ஆதமியி, மனித வடிவத்தில் அது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்குது. எதுங்க, ஆடும் சேர்ந்து மனுஷ பிள்ளைய பெறுதான். அப்படி பெற்றால் ஃபைன்னஹு தாஹிருன், அது சுத்தமானது. மனுஷன் சாப்பிடப்படக்கூடிய பிராணிக்கு தானே பிறக்குது, சுத்தமானது. மஅகூலுன், அதையும் திங்கலாம். அது சொல்கிறாங்க. மனுஷ வடிவத்தில் வந்துருச்சுல. ஃபலவ் ஹஃபிதல் குரான, அந்த பையன் குரானை மனப்பாடம் செய்து, அமில ஹத்தீபன், அவன் ஹத்தீபாகவும் பணியாற்றி, சல்லாபினா ஈதல் அல்ஹா, பெருநா தொழுகை ஹஜ் பெருநா தொழுகை நமக்கு அவன் தொழுவித்தால் ஜாசாயுலஹா பிஹி பாததாலிக்க, அதுக்கு பிறகு அவனே பிடிச்சி குர்பானி கொடுத்துடலாம். ஏன்னா ஆட்டுக்கு தானே பிறந்திருக்கிறான். ஆட்டுக்கு பிறந்தாங்கிற காரணத்தினால அவனே ஹத்தீபாக்கி பெருநா தொழுகை வச்சுவிட்டு அவனே அடுத்து குர்பானி கொடுத்துடலாம் அப்படின்னு பயங்கரமான சட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நம்ம என்ன கேட்குறோம், ஆட்டுக்கும் தான் பிறஞ்சுன்னு இப்படி கண்டுபிடிக்கிற முதல்ல இந்த ஒரு ஆடை மனுஷ பிள்ளையை பெற்றுச்சின்னு வைக்குவோம். அதுக்கு காரணமாக இருந்து ஆடுன்னு இப்படி சொல்கிறது என்னைக்கு சேருதுன்னு பார்த்துட்டு இருக்கணுமா? 10 மாதத்துக்கு முந்தைய 10 மாதத்துக்கு முந்தைய கேமரா போட்டு அதில் எதெல்லாம் சேருதுன்னு கண்காணிக்க இயலுமா? இது கண்டுபிடிக்க இயலுமா? இப்படி ஆடுன்னு சேர்ந்து மனுஷ பிள்ளை பிறக்குமா? அப்படி தோற்றத்தில் பிறந்தாலும் அது பக்கத்தறிவுலாம் இருக்குமா? அப்படியே இருந்தாலும் ஒன்று ஆடுன்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்லு, ஆடுனா ஆட்டுடைய சட்டத்தை கொடு, மனுஷன்னா மனுஷன் சட்டத்தை கொடு. அவள் பெருநாளும் தொழில் போகிறான், குரானை மனப்பாடம் பண்ணுவாரான், ஹத்தீபாவும் இருப்பாரான். கடைசியில் அவர்களே,
பொதுவாக விவாதம் செய்யக்கூடியவங்க நிதானம் இழக்கக்கூடாதுங்க. விவாதம் செய்கிறவங்களே டென்ஷன் பட்டான்னு வச்சுருங்க. அப்போ பார்வையாளர் நிலைமை என்ன ஆகும்? கருத்துக்கள் சிலது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கலாம், சில ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கலாம். பதில் என்ன அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர நிதானம் இழந்து பேசினாக்கா அப்போ அது விவாதம் நல்ல முறையில் தொடராது. அது